மாத்திரத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்கிறான். வமினன் நாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹி வல்லாஹு ரഊஃபு பில் இபாத். அடியார்களில் இப்படியும் சில பேர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக தங்கள் செல்வத்தை எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விடக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் மூலமாக இறக்கினார் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைபை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்லுகிற பொழுது, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மறுமையை கொண்டும் அல்லாஹ்வை கொண்டும் உங்களில் யார் ஈமான் கொண்டீர்களோ அவர்கள் தங்களுடைய பிள்ளையை ஒரு தந்தை நேசிப்பதை போல சுஹைபை நேசிக்கட்டும், அவர் அல்லாஹ்வோடு வியாபாரம் செய்து வந்திருக்கிறார் என்று சொன்னார். எப்பொழுதும் அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். தாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற செல்வத்தை அல்லாஹ்வை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து விட்ட வந்த காரணத்தினால் அவர்கள் ஒரு மண்ணை விட்டு இன்னொரு மண்ணுக்காக வருகிற பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி அவர்களை பாராட்டி இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது, நாம் துனியாவுடைய வாழ்க்கையில் வாழுகிற காலகட்டங்களில் நாம் எந்த அமல்களை செய்வதாக இருந்தாலும் சரி, அது எனக்கும் என் ரப்புக்கும் ரகசியமாக இருக்க வேண்டும். அந்த ரப்பனுடைய கவனத்தை நன்பக்கம் ஈர்க்க வேண்டும், அவனை நாம் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும். எப்படி சஹாபாக்கள் அந்த தியாகத்தை செய்தார்களோ அப்படி செய்யும் அமல்களை செய்யக்கூடியவர்களாக, அப்படி செய்யும் தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக, அந்த சஹாபாக்களை போன்று அல்லாஹ்வை ஈர்க்கும் விதமாக இன்ன பிற அமல்களை, திருக்குர்ஆனை ஓதக்கூடிய பண்புகள், திக்ர் அவுராதுகளை செய்யக்கூடிய பண்புகளை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆட்சி அருள்பாலிப்பானாக. இனி வரக்கூடிய ரமலானை சிஹத்தோடும் சலாமத்தோடும் ஆஃபியத்தோடும் சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அந்த ரமலானுடைய மாதத்தில் அவன் சொல்லக்கூடிய, அவன் எதிர்பார்க்கக்கூடிய முத்தகீன்களுடைய பட்டியலில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. அவன் விரும்பக்கூடிய சிறந்த அமல்களை இஹ்லாஸான முறையில் அழுத்தமான தக்வாவோடு அந்த ரமலானுடைய பொழுதுகளை வீணடித்து விடாமல் அதற்குண்டான ஆயத்தங்களை, பயிற்சிகளை செய்யும் விதமாக இனி வரக்கூடிய 15 நாட்களை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். பயிற்சிகளுக்கான மாதமாக இனி வரக்கூடிய நாட்களை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நண்பர்களுக்கும் குறிப்பாக நம்முடைய மஹல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் வாரி